இந்த டிபேட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம காலத்தால் அழியாத இரண்டு பெரிய ஞானிகளோட தத்துவங்களை ஒப்பிட்டு பார்க்க போறோம். ஒருவேளை திருவள்ளுவரும் கௌதம புத்தரும் சந்திச்சு பேசினா அவங்களோட உரையாடல் எப்படி இருக்கும்? இது ஒரு கற்பனையான சந்திப்பு தான், ஆனா ரொம்ப ஆழமான ஒரு தத்துவ விவாதத்துக்கான ஒரு களம். ஆமா, இந்த விவாதத்தோட மையமான கேள்வி இதுதான் நினைக்கிறேன். மனுஷனோட துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு எது சிறந்த பாதை? சமூகத்துக்குள்ளேயே இருந்து குடும்பம் கடமைகள்னு அறவழியில வாழ்றது தான் வழியா, இல்ல இந்த உலக வாழ்க்கையை துறந்து எல்லா பந்தங்களையும் அறுத்து முழுமையான விடுதலை அடைறது தான் ஒரே வழியா? நான் உலக வாழ்க்கையை வெறுக்காம அதை ஒழுங்குபடுத்தி இல்லற தர்மத்தின் மூலமாவே அறத்தையும் ஆன்மீகத்தையும் அடைய முடியும்னு சொல்ற வள்ளுவ பெருந்தகையோட பார்வையை முன்வைக்கிறேன். நானும் ஆசைதான் எல்லா துன்பத்துக்கும் மூலம். அதனால உலக வாழ்க்கைய துறந்து வெளியேறுவதுதான் உண்மையான விடுதலையான நிர்வாணத்துக்கு இட்டுச் செல்லும்னு சொல்ற புத்தரோட வழிய முன்வைக்கிறேன். சரி, என் நிலைப்பாட்டை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை ஒரு பெரிய கடல். அதை கடக்கிறது கஷ்டந்தான்றத வள்ளுவரும் ஏத்துக்கிறாரு. ஆனா அந்த துன்பக் கடலை கடக்க அவர் காட்டுற வழி அறம். வாழ்க்கையை விட்டு ஓடுறது ஒரு தீர்வு இல்ல, அதை நெறிப்படுத்துறது தான் தீர்வு. அதனால தான் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அறத்தை விட ஒரு உயிருக்கு லாபமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? இந்த அற வாழ்க்கைக்கு அடித்தளமா அவர் இல்லறத்தை தான் பார்க்கிறாரு. ஒருத்தன் தன் சமூக கடமைகளை சரியா செய்யறதே ஒரு பெரிய தவம். இங்க தான் வள்ளுவரோட பார்வை ரொம்ப நுட்பமா இருக்கு. அவர் பற்ற மொத்தமா அறுத்தெறிய சொல்லல, மாறா உலகப் பொருட்கள் மேல இருக்கிற பற்ற விட்டுட்டு பற்றே இல்லாத இறைவன் மேல பற்று வைக்க சொல்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்ற குறள் இதைத்தான் சொல்லுது. இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலாம். ஆனா ஒரு முள்ளை எடுக்க இன்னொரு முள்ளை பயன்படுத்துற மாதிரி உலகப் பற்றை விட தெய்வீக பற்றை ஒரு கருவியா பயன்படுத்த சொல்றார். இது சமூகத்துல வாழ்ற ஒரு சாதாரண மனுஷனுக்கான ரொம்ப நடைமுறைக்கு உகந்த ஒரு வழிகாட்டி. நான் இத கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறேன். புத்தரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட அடிப்படை உண்மையே துக்கம். துக்கம்னா வெறும் வலி சோகம்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அது ஒரு விதமான நிரந்தரமற்ற தன்மை, ஒரு திருப்தி இல்லாத நிலை. பிறப்பு, நோய், முதுமை, மரணம்னு இந்த வாழ்க்கை சக்கரமே ஒரு திருப்தி இல்லாத ஓட்டம்தான். இந்த துன்பத்துக்கு காரணம் என்னன்னு தேடும்போது அதோட ஆணிவேர் தன்ஹா, அதாவது தாகம், தீராத ஆசைதான்னு புரியுது. நீங்க சொல்ற அறம் செய்யணுன்ற ஆசை கூட ஒரு வகையான பற்று தான். நான் நல்லது செய்றேன் அன்னும் எண்ணம் கூட நம்ம இந்த பிறவிச் சங்கிலியில பிணைக்கக்கூடியது தான். புத்தரோட மிக ஆழமான ஒரு கருத்து அனாத்தா, அதாவது நான் அன்னோ ஒரு நிரந்தரமான ஆன்மா இல்லைன்னோது. நாம நான்னு சொல்றது வெறும் 5 விஷயங்களோட ஒரு தற்காலிக கூட்டமைப்பு தான். அந்த 5 கூறுகள், அதாவது ஸ்கந்தங்கள், நம்ம உடல், நம்ம உணர்ச்சிகள், நம்ம அறிதல் திறன், நம்ம மனப்பதிவுகள், அப்புறம் நம்ம நனவு நிலை. இத 5ம் ஒரு ஆத்துல ஓடுற தண்ணி மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நிலையான நான் அப்படிங்கிறதே ஒரு மாயை. அந்த நானே இல்லாதப்போ நான் அறம் செய்றேன் அப்படிங்கிறது ஒரு மன மயக்கம் தானே. இந்த நான் அப்படிங்கிற எண்ணம் எப்போ முழுசா அழியுதோ அப்பதான் உண்மையான விடுதலையான நிர்வாணம் சாத்தியம். அதனால சம்சாரம்னு இந்த எரியிற வீட்டிலேருந்து வெளியேறுவது தான் புத்திசாலித்தனம். உலக வாழ்க்கையை துறப்பது தான் அதுக்கு ஒரே வழி. நீங்க சொல்றதே ஒரு துறவிக்கு சரியா இருக்கலாம். ஆனா ஒரு சமூகத்தோட அஸ்திவாரமே இல்லறம் தானே. இல்லறம் தான் அறத்தோட சிறப்புன்னு வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றார். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்கிறார். அதாவது அறம்னு சிறப்பிச்சு சொல்லப்பட்டதே இல்லற வாழ்க்கை தான். அது மட்டும் இல்ல, சமூகத்துல மத்தவங்களுக்கு ஆதாரமா இருக்கிறதே இல்லறத்துல இருக்கவன் தான். துறந்தார்க்கும் தூவாத்தவருக்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்ற குறள்படி துறவிகளுக்கும் ஏழைகளுக்கும் ஏன் ஆதரவற்றவர்களுக்கும் கூட இல்லறத்தான் தான் துணை. நீங்க சொல்ற மாதிரி உலகத்தை விட்டு ஓடுறது ஒரு தீர்வா இருக்கலாம். ஆனா வள்ளுவரோட வழி எரிகிற வீட்டுக்குள்ளேயே தீப்பிடிக்காத ஒரு பாதுகாப்பான அறைய கட்டுற மாதிரி. நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நான் அதை வேற ஒரு கோணத்துல பாக்குறேன். நீங்க சொல்ற இல்லறம் அன்னது ஆத்து வெள்ளத்துல அடிச்சிட்டு போற ஒருத்தன் உயிர் பிழைக்கிறதுக்காக பற்றி கொள்ற ஒரு மரக்கிழ மாதிரி. அது அவனை காப்பாத்தலாம், மூழ்கி போகாம கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க வைக்கலாம். ஆனா அதுவே அவனை கரை சேர்க்காது. அவன் உண்மையிலே கரையை அடையணும்னா ஒரு கட்டத்துல அந்த மரக்கிழையும் அவன் விட்டுட்டு நீந்தித்தான் ஆகணும். இல்லறம் அன்னது ஒரு பாதுகாப்பான தங்குமிடம். ஆனா அதுவே விடுதலை இல்ல.
அது ஒரு தற்காலிக ஏற்பாடு தானே தவிர நிரந்தர தீர்வு கிடையாது. ஆனா அந்த மரக்கிளிய நம்பித்தானே ஒரு முழு சமுதாயமே கட்டியெழுப்பப்பட்டிருக்கு. எல்லோரும் கரைய தேடி அந்த மரக்கிளைய விட்டுட்டா ஆத்துல மிதக்கிற அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தோட கதி என்ன? வள்ளுவர் அந்த சமுதாயத்தை காப்பாத்துறத, அந்த அமைப்பை நிலைநிறுத்துறத முதன்மையா பாக்குறாரு. இன்னைக்கும் பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் சம்பாதிச்சு தன் பெற்றோரையும் குழந்தைகளையும் உதவி தேவைப்படுற உறவினர்களையும் கவனிச்சுக்கிறத நாம ஒரு பெரிய அறமா கடமையா பாக்குறோம். இது வள்ளுவர் சொன்ன இல்வாழ்வான் என்பான் துணை அப்படின்னோட நேரடியான வடிவம். அது சமூக பார்வையில ரொம்ப முக்கியமான விஷயம்தான், அதை நான் மறுக்கல. ஆனா புத்தரோட பார்வை ஒரு அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவரோட பார்வை மாதிரி. அவர் எரியிற வீட்டை எப்படி இன்னும் கொஞ்சம் வசதியா மாத்துறதுன்னு யோசிக்கல, முதல்ல வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு கத்துறார். நோக்கம் சமூக சீர்திருத்தம் இல்ல, தனி மனிதனோட முழுமையான விடுதலை. அந்த விடுதலைய அடைஞ்சதுக்கப்புறம் அவன் சமூகத்துக்கு உதவலாம். ஆனா முதல் நோக்கம் அந்த பிறவி சக்கரமான நெருப்பிலிருந்து தப்பிக்கிறது தான். சமூக ஸ்திரத்தன்மை முக்கியம்தான், ஆனா தனி மனித விடுதலை அதை விட முக்கியம் அன்னதுதான் புத்தரின் பார்வை. சரி, இப்போ அடுத்த முக்கியமான வேறுபாட்டுக்கு வருவோம். பற்றை என்ன செய்கிறது? நீங்க பற்றை வேற இருக்கணும்னு சொல்றீங்க, வள்ளுவர் பற்றை நெறிப்படுத்தணும்னு சொல்றாரு. செயல்களை துறக்கிறது முக்கியமில்ல, அந்த செயலோட பலன் மேல நாம வைக்கிற பற்றை துறக்கிறது தான் முக்கியம்னா அவரோட நிலைப்பாடு. புரியுது. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கிறதே. வெறும் புறச்செயல்களால, அதாவது நீங்க சொல்ற அறச்செயல்களால மட்டுமே மனசோட ஆழத்துல புதைஞ்சிருக்கிற ஆசையோட வேர்களை எப்படி அறுத்தெறிய முடியும்? மனுஷ மனசு ஒரு குரங்கு மாதிரி, அது ஓயாம தாவிக்கிட்டே இருக்கும். அதை அடக்கிறதுக்கு தியானம், விழிப்புணர்வு மாதிரியான உள்நோக்கிய பயணம் ரொம்ப அவசியம். அந்த பயணத்தால மட்டும்தான் மனசோட ஆழத்துல இருக்கிற ஆசைகளை வேற இருக்க முடியும். நீங்க சொல்ற அறச்செயறவங்க கூட நான் அறம் செய்கிறேன், நான் ஒரு நல்லவன் அப்படின்னு ஒரு விதமான அகந்தை உருவாகுது. அந்த சூக்ஷ்மமான அகந்தை கூட அடுத்த பிறவிக்கு காரணமாயிடும் இல்லையா? நீங்க மனசோட குரங்குத்தனத்தை பத்தி சொல்றது உண்மைதான். ஆனா அதற்காக செயல்களையே துறந்துடுறது நீச்சல் கத்துக்க பயந்து தண்ணியிலேயே இறங்காம மறுக்கிற மாதிரி இல்லையா? மனத அடக்கிறதோட முக்கியத்துவத்தை வள்ளுவர் ரொம்ப ஆழமா உணர்ந்திருக்காரு. அதற்காகவே மெய்யுணர்தல்னு ஒரு முழு அதிகாரத்தையே எழுதியிருக்காரு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார். அதாவது ஒரு பொருள் எந்த தோற்றத்துல இருந்தாலும் அதோட உண்மையான இயல்பை கண்டு உணர்வதுதான் அறிவு. பொருளோட இந்த நிலையற்ற சாரமற்ற உண்மைத்தன்மையை உணரும்போது அது மேல இருக்கிற ஆசை தானாவே விலகிடும் இல்லையா? நீங்க சொல்ற விழிப்புணர்வும் நான் சொல்ற மெய்யுணர்தலும் அடிப்படையில ஒண்ணுக்கொன்னு ரொம்ப நெருக்கமானது. விழிப்புணர்வு அன்னோது ஒவ்வொரு கணத்தையும் கவனத்தோட அணுகிற பயிற்சி. மெய்யுணர்தல் அன்னோது அந்த பயிற்சியின் மூலமா கிடைக்கிற ஞானம், அதாவது பொருளோட உண்மை நிலையை உணர்வது. வள்ளுவரோட வழி அந்த ஞானத்தை செயலோட இணைக்குது. செயலை துறப்பது இல்லை, செயலின் பயனில் உள்ள பற்றை துறப்பதே மெய்யுணர்தலோட விளைவு. நீங்க சொல்றது கோட்பாட்டு அளவுல கேட்க நல்லா இருக்கு. ஆனா குடும்பம், வேலை, சமூகம்னு இவ்ளோ குழப்பங்கள் நிறைந்த சந்தைக்குள்ள நின்னுகிட்டு பற்றற்ற ஒரு செயலை செய்யறது எவ்ளோ பேருக்கு சாத்தியம்? மனசுக்குள்ள இருக்கிற ஆசையோட வேர்களை அறுக்கிற அந்த ஆழமான அறுவை சிகிச்சையை செய்ய ஒரு அமைதியான கட்டுப்பாடான சூழல் தேவையில்லையா? ஒரு மடாலய மாதிரியான இடம் இந்த உள்நோக்கிய பயணத்துக்கு இன்னும் உகந்ததா இருக்குமே. புத்தரோட வழி அந்த அறுவை சிகிச்சையை செய்ய ஒரு நேரடியான தீவிரமான பாதுகாப்பான வழியை உருவாக்குது. அதுதான் துறவறம். இது நம்ம விவாதத்தோட அடுத்த கட்டத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போகுது. இறுதி இலக்கு என்ன? வள்ளுவரோட நோக்கம் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குறது, தனிமனிதனை மேம்படுத்துறதன் மூலியமா ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மேம்படுத்துறது. மனிதனை விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு உயர்த்தி, அப்புறம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு அவனை தெய்வ நிலைக்கு உயர்த்துறது. இது சமூகத்தோட இணைந்த ஒரு ஆன்மீக பயணம். அறம், பொருள், இன்பம்ன்ற மூன்றையும் சரியா வாழ்ந்து வீடு பெற்றை அடைகிறது. இது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. ஏன் வழி இதிலிருந்து மாறுபடுது? என்னோட நோக்கம் ஒரு தனி மனிதனோட முழுமையான விடுதலையை சாத்தியப்படுத்துறது. மனித நிலையிலிருந்து எல்லாவிதமான கட்டுப்பாடுகளையும் ஆசைகளையும் துக்கங்களையும் அறுத்தெறிந்த புத்தத்தன்மை அன்னொரு நிலைக்கு உயர வழிகாட்டுறது. அந்த நிலையில நான் இல்ல, சமூகம் இல்ல, கடமைகளும் இல்ல, இருக்கிறது முழுமையான விடுதலை, அப்புறம் பேரமைதி மட்டும்தான். நீங்க ஒழுக்கத்தை, அதாவது சீலத்தை வலியுறுத்துறீங்க. அது ரொம்ப அவசியம், நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான்
அந்த ஒழுக்கத்தின் மூலமா விளையக்கூடிய ஞானத்தை, அதாவது பிரக்ஞைய வலியுறுத்துறேன். ஒழுக்கம் அன்னோது படக செப்பனிடுற மாதிரி, ஞானம் அன்னோது அந்த படகை கொண்டு ஆற்ற கடந்து மறுகரைக்கு போற மாதிரி. படகு எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதை கடக்க பயன்படுத்தலேனா என்ன பிரயோஜனம்? ஆனா ஞானம் பெற்ற தனிமனிதர்கள் நிறைஞ்ச ஒரு சமூகம்தானே அந்திம இலக்கா இருக்க முடியும். வள்ளுவர் அந்த அடித்தளத்தை அமைக்கிறார். அவர் சொல்ற அறநெறி உள்ள ஒரு சமூகம் இல்லாம தனிமனிதர்கள் அமைதியா ஞானத்தை தேடுறதுக்கு இடம் ஏது? ஒருத்தர் நிம்மதியா ஒரு குகையில போய் தியானம் செய்யணும்னா கூட அந்த ஊர்ல திருடர்கள் பயம் இல்லாம ஒரு நல்லாட்சி இருக்கணும் இல்லையா? வள்ளுவர் அந்த நிலையான கிராமத்தை உருவாக்குகிறார். அதுக்கப்புறம்தான் சிலர் அங்கிருந்து ஞானம் தேடி போக முடியும். ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனா புத்தர் அந்த கிராமமே ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவார். அது ரொம்ப அழகா நேர்த்தியா நிர்வகிக்கப்படுற ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில ஒரு முன்மாதிரியான கைதியா இருக்கிறது இலக்கு இல்ல, அந்த சிறையிலிருந்து தப்பிக்கிறது தான் இலக்கு. ஞானமடைஞ்ச ஒருத்தர் மத்த கைதிகளுக்கு உதவ திரும்பி வரலாம், ஆனா அவரோட முதல் நோக்கம் சிறை சீர்திருத்தம் இல்ல, தப்பிச்சு வெளியேறுவதுதான். அதனால உங்க வழி சமூக மேம்பாட்டுக்கு வழிவகுக்குது, ஏன் வழி தனிமனித விடுதலையை மையப்படுத்துது. ரெண்டும் வெவ்வேறான இலக்குகள். இந்த உரையாடலோட இறுதியில நம்ம பாதைகள் வெவ்வேறா தெரிஞ்சாலும் அதுல இருக்கிற தொடர்பு புள்ளிகளையும் உணர முடியுது. வள்ளுவரோட குரல் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி புத்தகம். அது ஒரு மேனுவல் ஃபார் லிவிங். ஆனா புத்தரோட தம்மம் அப்படிங்கிறது இந்த உலகத்தையே கடந்து போறதுக்கான ஒரு படகு. அது ஒரு ராஃப்ட் ஃபார் கிராசிங். ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா, வள்ளுவரோட அறம் நோய்க்கு மருந்து கொடுக்கற மாதிரி, புத்தரோட மார்க்கம் நோய் வராமலேயே தடுக்கிற ஒரு வாழ்க்கை முறை மாதிரி. உலக வாழ்க்கையில சிக்கி தவிக்கிற ஒருத்தனுக்கு திருக்குறள் ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி வழிகாட்டும். அந்த வெளிச்சத்துல நடந்து மனசு பக்குவப்பட்ட ஒரு ஆன்மாவுக்கு ஒரு கட்டத்துல புத்தரோட போதி மரத்து நிழல் தேவைப்படலாம். இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு முரணானதில்ல. ஒருவேளை மனித பரிணாம வளர்ச்சியோட வெவ்வேறு கட்டங்களுக்கான வழிகாட்டிகளா இருக்கலாம். ரெண்டுமே மனித குலத்துக்கு அவசியமானது. நிச்சயமா இந்த இரண்டு பெரும் தத்துவங்களையும் ஆராயறது மனித வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தின நம்மளோட புரிதலை ரொம்ப ஆழப்படுத்துது. இதுல ஆராய்வதற்கு இன்னும் எவ்வளவோ நுட்பமான விஷயங்கள் இருக்கு. இதுல எது சரி எது தப்புன்னு ஒரு முடிவுக்கு வர்றதை விட நம்ம வாழ்க்கைய பத்தி சரியான கேள்விகளை எழுப்பிக்கிறது தான் இந்த மாதிரி உரையாடல்களோட உண்மையான நோக்கம்.